இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி மல்டி ஜெனரேஷனல் ஃபேமிலி பிளெஸிங், த கவனன்டல் பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். பல தலைமுறைக்கான குடும்ப ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள். கடந்த வாரம் இந்த தலைப்பின் கீழே முதல் 4 குறிப்புகளை நாம் தியானித்தோம். முதலாவது, ஆபிரகாம் உடைய வாழ்க்கையிலே செய்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, அடுத்த தலைமுறையான ஐசக், ஈசாக்கின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள். மூன்றாவது, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாத உடன்படிக்கை செய்தது. நான்காவது, ஜோசப், 4ஆம் தலைமுறையாக யோசேப்புடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு 5வது குறிப்பு, 5வது தலைமுறையாகிய ஈஃப்ரேம் அண்ட் மனாசே, இவருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த காரியங்களை இந்த நாளிலே தியானிப்போம். மல்டி ஜெனரேஷனல் ஃபேமிலி பிளெஸிங், த கவனன்டல் பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். பல தலைமுறைக்கான குடும்ப ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் உங்கள் குடும்பம் தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆச்சுக்கிறேன்? அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தார் ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமோடு என்ன செய்தார்? உடன்படிக்கை. சந்ததியாய் உன் குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். 4 தலைமுறை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தோம். என்று 5வது தலைமுறை ஈஃப்ரேம் அண்ட் மனாசே. ஆகவே இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 41:50-52. பஞ்சம் உள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாக ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர். யோசேப்பு எத்தனை விதமான வேதனை, கஷ்டங்கள், கண்ணீர். சொந்த குடும்பமே என்ன பண்ணாங்க? அவனை கொண்டு போய் அடிமையாக விற்றாங்க, அவனை பகைத்தாங்க, அவன் மேலே பொறாமையாய் இருந்தார்கள். உலகத்தில் அது நடக்கலையா? குடும்பத்துக்குள்ளே பொறாமை போட்டி இருக்குதா இல்லையா உலகத்தில்? அவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க? எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே பொறாமைகள், போட்டிகள், பகைகள். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் யாராம்? நான் சொல்ல, நீங்களே சொல்லி. ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் யாராம்? நான் ஒரு உற்சாகம் இதை சொல்கிறதுக்கு, நான் ஒரு உற்சாகம் வருது. அதான் நடந்துச்சு யோசேப்பு. சொந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க? இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கல. இவன் என்ன சொப்பனம் பார்க்குறான்? நம்மெல்லாம் அவனுக்கு எப்படி இவன் சொப்பனம் நிறைவேறுது? நீ போய் அடிமையாக இரு. அடிமைன்னா வாழ்நாளெல்லாம் அடிமை தான், வெளியே வர முடியாது. ஆனால் அந்த இடத்துல, அந்த எகிப்தில் தேவன் அவன் மேலே பொய்யா சொல்லி கொண்டு போய் சிறையில் போடுறான். அங்கேருந்து
அரண்மனை கொண்டு வந்து தேசம் முழுவதும். அப்போ அந்த ராஜாவுடைய சொப்னம் அர்த்தம் சொல்கிறார். 7 வருஷம் செழிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம். அந்த 7 வருஷம் செழிப்பாக இருக்கும்போது என்ன செய்யுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணிடாதீங்க. 2020 லாக்டவுன் பண்ணாங்க பாருங்கள். ஒழுங்காக சம்பாதிக்கும் போது சேர்த்து வச்சவங்க சமாளித்தாங்க, வரதெல்லாம் செலவு பண்ணின்னு இருந்தாங்க பாருங்கள். அவங்க மாட்டினாங்களே இல்லையா? இப்படி சம்பளம் வந்தோடனே வா கடைக்கு போகலாம், இப்படி கையில் காசு வந்தோடனே உடனே கிளம்பிடுவாங்க. வா ஏன் வீட்டில் உட்காந்து, வா போகலாம், இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு இப்படி பழகின்னு இருந்தவங்க மாத கணக்கை இழுத்து மூடினாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு. வருமானம் என்ன பண்ணாங்க, மாட்டினாங்களா இல்லையா? அதுதான் சொல்கிறார், வரும் செழிப்பு இருக்கும்போது என்ன செய், சேர்த்து. ஏன்னா பஞ்சம் வரும்போது இதை வச்சு என்ன செய்யலாம். ஆகவே ராஜா யோசேப்பை முழு தேசத்துக்கு தலைவராக வைக்கும் பொழுது வசனம் சொல், பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே செழிப்பான நாட்களிலே என்ன நடந்தது? யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. எப்போ பிறகுறாங்க? தேசத்துக்கு தலைவராக இருக்கும்போது, முழு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது இந்த பிள்ளைங்க பிறகுறாங்க. சரி, அந்த பிள்ளைங்க பிறகும் போது என்ன சொல்கிறார்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். எல்லாத்தையும் மறக்கும்படி. எவ்வளோ வருத்தம், இவ்வளோ நாள் என் இதயத்தில் எவ்வளோ வருத்தம், எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர், வியாகுலம். அவனை விற்கும் பொழுது வசனம் மன வியாகுலத்தை கண்டு நாம் அவனுக்கு இறங்காமல் போனோமே. வியாகுலம், என்னை விற்காதீங்கன்றான், என்ன அடிமையாக என்ன செய்யாதீங்க. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவன் மன வியாகுலத்தை கண்டு நாம் அவனுக்கு இறங்கவில்லை. அதான் சொல்கிறேன், என் வருத்தம் யாவை. எத்தனை வருஷம் என்ன வேதனை. ஒரு அடிமை, சிறையில் கைதியாக இருந்தேன், என்னெல்லாம் மறந்தாங்க. எல்லாம் என்ன யாருமே அதெல்லாம் மறக்கும்படி இன்றைக்கி எங்கே வைத்திருக்கிறார்? முழு தேசத்துக்கு தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி. எனக்கு தீமை செய்த எல்லாரையும் அவங்கள பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவங்கள நினைக்காத. நீ தேவன் உன்னை எப்படி அதை பார், தேவன் உன்னை உயர்த்தி வைத்தார் அதை பார். அதெல்லாம் மறக்கும்படி என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, மூத்தவனுக்கு மனாசே என்று பேர். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயம். இந்த தேசத்தில் தான் நான் வரும்போது அடிமையாக வந்தேன், இந்த தேசத்தில் நான் சிறை கைதியாக இருந்தேன். சிறுமைப்பட்ட தேசம் இது. எந்த தேசத்திலே நான் சிறுமைப்பட்டு இருந்தனோ இந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார். அதை விசுவாசிங்க. எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு முன்பாக அவமானத்தை சந்தித்தீர்களோ அவர்களுக்கு முன்பதாகவே தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அதை விசுவாசிங்க. தான் யோசேப்புக்கு அதை சொல்லி தான் இந்த மகனுக்கு என்ன செய்கிறார்? இப்ராஹிம் என்று பெயரிட்டார். இது 5வது தலைமுறை. இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். தலைமுறை தலைமுறையாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப், மனாசே, இப்ராஹிம். ஆதியாகமம் 48:13-20. அங்கே யாக்கோபு வயதாகி மரிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே யோசேப்பு என்ன செய்கிறார்? என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். எங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு வரார். 2 பிள்ளைங்களையும் கூட்டின்னு வந்து என்ன செய்கிறார்? என் பிள்ளைங்களை ஆசீர்வதியும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என் பிள்ளைங்களை
ஆசீர்வதியும். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்கிறது இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறீங்களான்னு கேட்டேன் நான். அல்லேலூயா சொல்கிறீங்களான்னு கேட்கல நான். சரியா? இங்கே உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா சொல்லிட்டு திங்கக்கிழமை அங்கே என்ன பேசுகிறீங்க? நீ உருப்பிட மாட்டே, கை காலை உடச்சின்னு வா, பச்சையில் முட்டை வாங்கின்னு வா, இதெல்லாம் ஆசீர்வாதமா? ஆசீர்வதிங்க. பிள்ளைங்களை என்ன செய்யணும்? காலையில் எழுந்தோடனே ஆசீர்வதிங்க. அதுக்காக தான் அவங்க வராங்க, வந்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. பின்பு யோசேப்பு அவர் இருவரையும் கொண்டு வந்து ஈப்ராமை தன் வலது கையிலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசே தன் இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளவியனாகிய எப்ராமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசையின் தல் மீதும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என் பேரும் இவர்களுக்கு இடப்படும். பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவுள் என்றான். தகப்பன் தன் வலது கையை இப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்த யோசேப் கண்டு அதை தனக்கு பிரியமில்லாதபடி இப்ராஹிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையின் தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி இல்லை, இவன் மூத்தவன், என்னுடைய தலையின் மேல் உன்னுடைய வலது கையை வைக்க வேண்டும். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான இருப்பார்கள். இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை இப்ராமை போலவும் மனாசையை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி இப்ராமை மனாசேக்கு முன்னே வைத்தான். எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார்னா, இவங்கள சொல்லி சொல்லுவாங்க, இந்த இவங்களை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துவாங்களாம். என்னான்னு வாழ்த்துவாங்க? தேவன் உன்னை இப்ராமையை போல மனாசையை போல ஆசீர்வதி வாழ்த்து. இவங்க பேரை சொல்லி வாழ்த்துற அளவுக்கு தேவன் இந்த பிள்ளைகளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆகவே நாட்கள் அதை விசுவாசிக்கும். என் பிதாக்களான ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் வேறு தேவனுக்கு பின்னால் போல, என் பிதாக்கள் எந்த தேவனை வணங்கினார்களோ நானும் என்ன செய்கிறேன்? அதே தேவனை, அந்த தேவன் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை அந்த தேவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த தேவன் இந்த பிள்ளைங்களையும் வாழ்நாள் எல்லாம் ஆதரிப்பாராக. இன்ற வரைக்கும் என்னை கடந்து வந்து எல்லா பாதையிலும் தேவன் என்னை ஆதரித்தார். அந்த ஆசீர்வாதத்தை நான் இந்த பிள்ளைங்களுக்கு என்னை ஆதரித்த தேவன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அதே தேவன் இந்த பிள்ளைகளையும் ஆதரிப்பாராக. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை. எவ்வளோ தீமை உலகத்தில், அது எல்லா தீமையிலிருந்து என்னை நீங்களாக்கின அதே தேவ தூதன் இந்த பிள்ளைங்களையும் ஆசீர்வதி, இந்த பிள்ளைங்களையும் பாதுகாப்பாராக. எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ தீமை இருக்கட்டும், அந்த எல்லா தீமையிலிருந்து இந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? சந்ததியாய் தேவன் உங்கள் குடும்பத்தை
குடும்பத்தில் பிறக்கிறவங்களாம் பிறந்த நாள் முதல் தேவன் ஆதரிக்கணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லா தீமையிலேருந்து பாதுகாக்கணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் இதை சொல்லணும். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும். தேவன் உன்னை ஆதரிப்பார். எல்லா தீமையிலிருந்து தேவன் உன்னை, தம்முடைய தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். இதெல்லாம் வாஸ்து விட்டுறக்கூடாது. உடனே நம்ம குடும்பத்துக்கு அதை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும், உரிமை பாராட்டணும், ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே யாக்கோபு இளையகுமாரன், சரியா, அவன் அவங்க மூத்த சகோதரன் உடைய ஆசீர்வாதத்தை இவர் வாங்கினவர். சரி, அதே போல் இவங்க குடும்பத்திலையும் பண்ணலாம். அதே போல் என்ன பண்ணுறார்? இளையவனை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பாருன்னா, இது பேரை சொல்லி தான் வாழ்த்துவாங்க. இவங்க 2 பேர் பேரை சொல்லி தான் வாழ்த்துவாங்க. இந்த எப்ராமை போல மனாசையை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு உதாரணம், ஆசீர்வாதத்துக்கு உதாரணமாக இருக்கிற அளவுக்கு தேவன் இந்த பிள்ளைங்களை என்ன செய்வார்? பூமியிலே பெருக கடவார்கள். இந்த நாட்களே அநேகருக்கு அவங்க பிள்ளைங்க என்ன, அவங்க எதிர்காலம் என்ன, என் பேர பிள்ளைங்க எதிர்காலம் என்ன, எப்படி இருப்பாங்க? இந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது எதிர்காலத்தை குறித்து அவங்க யாருமே, இவங்க தான் பயந்துன்னு இருந்தாங்களா? என்ன ஆக போதும், இந்த பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டியாப்பா, என்னப்பா இந்த பசங்க என்ன எப்படி உலகத்தில் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலையே, உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, உலகத்தில் ரொம்ப தீமையாக இருக்குது, ஐயோ இந்த பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு அழுவும் போல் வருது, அப்படி சொன்னாங்களா? ஆசீர்வாதம், ஒரு உடன்படிக்கை இருக்குது. நம்ம குடும்பத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிற தலைமுறையாய் நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்த தேவன் இந்த பிள்ளைகளை என்ன செய்வார்? ஆதரிப்பார். எல்லா தீமையிலிருந்து என்னை பாதுகாத்த தூதன் இந்த பிள்ளைகள் பூமியில் எப்படி இருப்பாங்க? பெருகி இருப்பார். பூமி எங்கும் பெருகி இருப்பார்கள். இவர்கள் பேரை சொல்லி வாழ்த்துவார்கள். கர்த்தர் உன்னை எப்ராமை போல மனாசையை போல ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லத்தக்க அளவுக்கு தேவன் இந்த பிள்ளைகளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள் அது விசுவாசிக்கும். தலைமுறையாக தேவனுடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேலே இருக்கும். 6வது, இஸ்ரவேலர், த இஸ்ரேலைட்ஸ். யாத்திராகமம் 1:6-22. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இவ்வளோ நாள் யோசேப்பு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தாங்க. யோசேப்பு இருக்கிற வரை யாரும் அவங்கள என்ன செய்யலை, யாருமே அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவங்க நமக்கு எல்லாம் செய்து இந்த மரணம் அடைந்தாங்கன்னு அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் உலகத்தில் வருதா வரலையா? ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு செழிப்பு, அவங்க இல்லைன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன வருது? கஷ்டங்க வருதா இல்லையா? ஆகவே இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் என்று தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த யோசேப்பு எவ்வளோ நன்மை செஞ்சான், இந்த தேசமே அழியாதபடி பஞ்சத்திலே பாதுகாத்ததெல்லாம் யாரும் இப்போ யோசேப்பு என்ன செய்யலை. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒரு எகிப்தில் தோன்றினான். உலகத்தில் அப்படி நடக்குதா? ஒருத்தவங்க போன பிறகு அவங்கள மறந்து போகிற காரியம் உலகத்தில் நடக்குதா இல்லையா? எவ்வளோ நன்மை செஞ்சுருப்பாங்க,
எவ்வளோ நன்மை. கண்ணை மூடின பிறகு அவ்வளோதான், அவங்கள யாருமே என்ன செய்யறதில்லை, நினைக்கிறது இல்லை. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தருளமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடிய நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக வித்து ராம் சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணைகளை கட்டினார். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார். பார்க்குறோம், இன்னும் இந்த ஜனம் பெருசாயிடுச்சு. இதுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சத்துருக்களோட சேர்ந்து நமக்கு விரோதமான நம்ம போட்டு வேலை வாங்கு, புழிஞ்செடுன்னு வாங்க பாருங்க. ஆனால் விடாத அவங்கள. ஆனால் எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவ்வளோவா என்ன செய்கிறாங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? கொடுமையாக வேலை வாங்குறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலே பல வியாதிங்க வருது. இப்போ இந்த என்னென்ன வேலை ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க, புழிஞ்சு எடுக்கிறாங்க. ஃபுல்லாக ப்ரெஷர், இதை செய் அதை செய் இதை செய், இவ்வளோ இது பண்ணு, இவ்வளோ வருமானம் கொண்டு வா, இது போட்டு அவனை பிடிச்சி நெருக்கிறதுல என்ன ஆகுது, சின்ன வயசில் எல்லா வியாதியும் வருது. சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயல் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார். அவர்கள் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். பாருங்கள், யோசேப்பு கண்ணை மூடினா என்னென்ன, அது வரைக்கும் யாரும் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, யாரும் ஒன்றுமே. அந்த யோசேப்பு கண்ணை மூடின உடனே உலகத்தில் இன்றைக்கும் நடக்கும். ஒரு பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் ஒரு பயந்துன்னு இருப்பாங்க. கண்ணை மூடினாங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் துளிர் விட்டுரும். நடக்குதா இல்லையா? அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவான் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனைவின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் இவரோட இருக்கட்டும் என்றான். சாவச்சுங்க. ஆணாக இருந்தால் என்ன செய்யுங்க, பிறக்கும் போதே என்ன பண்ணுங்க. நம்ம ஊரில் தலைக்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம ஊரில் ஏன் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது ஆணா பெண்ணான்னு ஸ்கேனில் தெரிஞ்சால் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஏன் நம்ம ஊரில் சொல்லக்கூடாதுன்றாங்க? யாருன்னு தெரிஞ்ச ஆபத்தாங்க. நம்ம ஊரில் அதுக்கு ஸ்கேனில் யாருன்னு தெரிஞ்ச ஆபத்தையா, ஆணுன்னு தெரிஞ்ச ஆபத்தா பெண்ணுன்னு தெரிஞ்ச ஆபத்தா? இந்த சபையிலே குழந்தை பிறக்கிறதுக்கு மாதிரி ஜோம் பண்ணுங்க, சுகமான பிரசவம் இல்லாமல் ஜோம் ஆண்டவரே. குழந்தை பிறந்துடுச்சுன்னு ஃபோன் அதில் சொல்ல, ஐயா குழந்தை பிறந்துடுச்சு. என்ன குழந்தை? பெண் குழந்தையா? இதே ஆணா பிறக்கட்டும், ஐயா குழந்தை பிறந்துச்சு. என்ன குழந்தை? ஆண் குழந்தையா? நடக்குதா இல்லையா? எனக்கு ஒன்றும் தெரியாத நினச்சின்னு இருக்காதீங்க. 95லேருந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நான். இங்கே தலைக்கீழாது இவன் வந்து யாரை கொல்லணுன்றான். ஏன் பெண் குழந்தைன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாயிடுது. எதுக்காக பெண்கள்? ஐயோ இதுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நான் கேட்பானுங்களோ தெரியலையே, என்னன்னா கேட்பானுங்களோ, அதுதானே காரணம், வேற என்ன காரணம்? அதுக்கு தான் நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேன்றேன். அதில் அது ரிசப்ஷனே வைக்காதீங்க, அதில் தான் செலவு. வெறும் கல்யாணம் வச்சிங்கன்னா
செலவு போயிடும். சரியா? நோ ரிசப்ஷன். எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்துட்டு போங்க. ஒரு டீ கூட கிடைக்காது, வந்துட்டு போயினே இருக்கு. உங்களுக்கும் செலவு கிடையாது, நீங்களும் மொய்யெல்லாம் வைக்க வேணாம். உங்களுக்கும் செலவு கிடையாது, நீங்கள் வந்துட்டு போகலாம். யாருக்கும் செலவு இல்லை. கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் செலவு இல்லை, கல்யாணத்துக்கு வரவங்களுக்கும். எல்லாம் அவங்கவுங்க காசை பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்கவுங்க காசை என்ன செய்யுங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்கும் ஒன்றும் யாரும் செலவு, அதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி செலவு போயிடும். ரெண்டாவது யாருக்கும் எதுவும் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. அவங்கவுங்க என்ன வேணுமோ அவங்கவுங்க காசில் வாங்கிக்கோங்க. இதை வேணும் அதை வேணாலாம் என்ன செஞ்சுன்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒழிச்சா அப்புறம் என்ன வித்தியாசம்? ஆணும் பெண்ணாலும் பெண்ணும் எல்லாம் ஒன்று தான். எதுக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்கள், தலைக்கீழாசு இருக்குது. ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஏன்னா இந்த ஜனங்க பெருகக்கூடாது, இவங்கெல்லாம் போட்டு இது பண்ணு. மறுத்து வச்சுகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்ய ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு அதனால் எகிப்து ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனிப்பது, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். நாங்கள் அவங்க நம்ம பெண்கள் மாதிரி இல்லை, அவங்களும் பயங்கரமாக இருக்கிறாங்க, பயங்கர பலசாலி. வாங்க வீட்டுக்கு வாங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளே குழந்தை பிறந்துடுதுங்க அவங்களுக்கு. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. போன வாரம் தான் பேப்பர்லேயும் எங்கேயும் பார்த்தேன் நான். வீட்டில் குழந்தை பிறக்கிறதுல ஆக்ஷன் எடுங்க, வீட்டிலலாம் என்ன செய்யக்கூடாதான், எல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் பிறக்கணுமா. அந்த காலத்தில் கேட்டிங்கன்னா எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் என் வீட்டில் தான். நான் சொல்கிறது தாத்தா பாட்டி அவங்க முன்னாடி அந்த காலத்துலலாம் எவ்வளோ பேர் இந்த மிட்வைஃப்னு வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே குழந்தை பிறந்த எவ்வளோ பேர் வீட்டில் தான் பிறந்த. இப்போ அப்படிலாம் பிறக்கக்கூடாது. யார் அது வீட்டில் பிறக்க வைக்கிறது? யார் அங்கே போகிறா? யார் போய் இந்த குழந்தை உதவி செய்கிறா? அப்படியே அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு போன வாரம் தான் பார்த்தேன். இவங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிறந்துடுதுங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். நன்மை செஞ்சால் ஆண்டவர் குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. நீங்கள் நன்மை செய்கிறதுனால உங்கள் நிமித்தம் உங்கள் முழு குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ போன வாரம் பூரா என்ன நன்மை செஞ்சீங்க அதை யோசித்து பார்த்தீங்களா? இப்போ இங்கே உட்காந்து இருக்கிறீங்க, சரியா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் அலியான்னு போட்டுன்னு உட்காந்துருக்கு. வரத்துக்கு முன்னாடி போன வாரம் முழுதும் என்ன நன்மை செஞ்சீங்க, யாருக்கு என்ன நன்மை செஞ்சீங்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், தலைமுறையாக ஆசீர்வாதம் வேணும், ஆசையாக உட்காந்து இருக்கும்போது கடந்த வாரம் முழுதும் யாருக்கு என்ன நன்மை செய்தோம், ஏன்னா அதில் தான் ஆசீர்வாதம். இவங்களுக்கு அதனால தான் வந்துச்சு, நன்மை செஞ்சதுனால அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் என்ன நன்மை செய்யலாம், ஒரு வாஞ்சியோடு செய்யும். அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு என்ன வரும்? அந்த ஆசீர்வாதம்லாம் குடும்பத்துக்கு வரும். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கும், தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டி. சரியா? யாத்திராகம் 2:1-10, 23. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பத்தாரினால் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தான். சரியா? அப்பா அம்மாவே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பிள்ளை அழகாக இருந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட், அழகாக இல்லைன்னா அது வேறு ட்ரீட்மெண்ட். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு
பிசுனும் கீழமும் பூசி அதனாலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் அணுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கு தூரத்திலே 2 குழந்தை சகோதரி இருந்து பார்த்துனே இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன அவன் தண்ணியில் விட்டாங்க. தண்ணியில் இந்த குழந்தை என்ன செஞ்சாங்க? அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் அவன் நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தான். நீங்கள் பார்க்குறாங்கன்னா அது ஏதோ தண்ணியில் போயின்னு இருக்குது, அதை போய் எடுத்துனுவான். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி அந்த பார்த்துனே இருக்கு பாருங்கள். சகோதரி இந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்குது. யார் வரா? ராஜகுமாரத்தி. அந்த பெட்டி அது இதை எடுக்கிறாங்க. குழந்தைய திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? அப்போ தூரத்தில் பார்த்துனே இருந்துச்சு பாருங்கள். சகோதரி ஓடி வருது. ஓடி வந்து ராஜகுமாரி அதன் அப்பொழுது தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அது பாருங்கள் என்ன உஷாராக இருக்குது அம்மா. அம்மா உஷாராக இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி அக்காங்க யாருக்குன்னா வேணுமா? தம்பியை நல்லா பார்த்துக்கிற அக்காமார்கள் வேணுமா? அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா. இந்த பெண் போய் பிள்ளையின் தாயே அம்மாவே கூட்டு வாமா வாமா வா 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 அம்மான்னு சொல்லாத, சும்மா யாரோ மாதிரி பண்ணிக்கோ. பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடு. பாருங்கள், சும்மா வளர்த்துருந்தால் சம்பளம் கிடச்சிருக்காது. எத்தனை அம்மாமாருக்கு சம்பளம் கிடைக்குது? பிள்ளைங்களை வளர்க்குறாங்களே, யாருன்னா சம்பளம் கொடுக்குறாங்களா? ஒருத்தர் அவர் தான் வீட்டில் வேலை செய்கிறார். வேலைக்கு போய் அம்மா வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரியா? அவர் வந்து ஏதோ வாங்கணும்னு சொல்கிறேன், நான் இது வாங்க போகிறேன்னு அவ்வளோ செலவு, இங்கே வீட்டில் எவ்வளோ செலவு இருக்குது இதுன்னு அவருக்கு ஏதோ ஆசைப்படுறத வாங்கணுன்றார். அதெல்லாம் வாங்கக்கூடாது, வீட்டில் இங்கே இவ்வளோ செலவு இருக்குதுன்னு நம்ம சொன்ன. அவர் என்ன நேரம், நான் தானே சம்பாதிக்கிறேன், ஏன் காசு நேரம். அப்படியா? நான் தானே சம்பாதிக்கிறேன், ஏன் காசு, நான் என்ன வேணா அப்படியா? அடுத்த நாள் காலையில் இவ்வளோ பெரிய பில்லு வருதான். இந்த உனக்கு சமைக்கிறதுக்கு மாதம் இவ்வளோ எனக்கு கொடுக்கணும், துணி துவைக்கிறேன் இவ்வளோ, வீட்டை க்ளீன் பண்ணுறேன் இவ்வளோ, பிள்ளைங்களை வளர்க்குறேன் பாரு. பார்த்தா இது என்ன என் சம்பளத்தோட அதிகமாக இருக்குது, நான் சம்பாதிக்கிற காசோட அதிகமாக இருக்குது, இவ்வளோ வேலை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இவர் என்னான்றாராம், நான் தானே வேலை செய்கிறேன், நீ என்ன சொல்கிற, என் காசை நான் என்ன வேணால் பண்ணுவேன். பார்த்து கற்றுக்கோங்க, ஜாக்கிரதையாக பேசணும். என் காசுக்கு நீங்கன்னு வைங்க, அது வேறு மாதிரி போய் முடியும், அது வேறு மாதிரி காரியம் மாறுதலாக முடியும் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குதா? காரியம் மாறுதலாக முடியுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சும்மா இங்கே அலுவலியாக சொல்கிறான்னு நினச்சாங்க, அந்த மாதிரி பேச அங்கே வேறு மாதிரி, அங்கே வேறு பாஷை வரும் அவங்களுக்கு. சம்பளம் கிடைக்குது. இப்போ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரனிடத்தில் கொண்டு போய் அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இந்த மோசை கொண்டு தலைமுறையாய் ஆசீர்வதிப்பேன். இது சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டார். அவர்கள் அடிமைத்தனத்தின் முறையிட சத்தம் தேவ சந்நிதியில் நெட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும்
ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை எத்தனை தலைமுறை சென்றாலும் அதை நினைவு கூர்றார். இவங்க யார்? ஆபிரகாமுடைய சந்ததி. நான் உடன்படிக்கை செய்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததி இவர்கள் பெருமூச்சு. முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஏன்? அந்த உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் இவர்களுக்குரியது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்துள்ளார். அந்த ஆசீர்வாத தலைமுறைத்த ஒரு அவர்கள் பெருமூச்சு விடும்பொழுது, முறையிடும்போது அந்த சத்தம் எங்கே போகுது? தேவனை நினைவு கூறுகிறார். இவனுடைய நான் உடன்படிக்கை செய்த சந்ததி. யாத்திராகமம் 3:1-17. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோப்பியன் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஊரே மட்டும் வந்தான். இப்போ இவன் இந்த வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இங்கே அரண்மனையில் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறான்? ஒரு நாள் தன் ஜனத்தை, நம்ம ஜனத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த எகிப்தியன் ஒருத்தர் இந்த யூதர் என்ன பண்ணுற இஸ்ரேலை தாக்குறான். அப்போ இவன் என்ன செஞ்சான்? அந்த எகிப்தியனை கொன்று போட்டான், நம்ம ஆளை காப்பாற்றணும். இன்னொரு முறை போனால் ரெண்டு யூதரை என்ன செய்கிறாங்க? சண்டை போட்டு. அப்போ இவன் இப்போ ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னா, நீ யார் என்ன கேட்குறான்? நேற்று அவனை கொண்ட எகிப்தியனை கொண்ட மாதிரி என்ன கொல்ல பார்க்குறியா? அடாடாடா, எல்லாருக்கும் தெரிய போகுது போல். ராஜாவுக்கு தெரிஞ்சா என்னான்னு சொன்ன அப்புறம் அரண்மனையை விட்டு ஓடி போயிடுறான். வராந்திரத்தில் அங்கே தான் இப்போ போய் அங்கே அவனுக்கு திருமணம் ஆகி ஆடு மேய்ச்சின்னு இருக்கார். அரண்மனையில் இருந்து எல்லா வசதியும் வாழ்ந்து கொண்டிருந்த மோசே இப்போ எங்கே இருக்கிறார்? ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறார். சரியா? அங்கே ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வத ஊரே மட்டும். அங்கே ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற இடத்துல என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் மேல் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல். திடீர்னு பார்த்தா ஒரு செடி, முட்செடி என்ன சரி எரியுது, ஆனால் அது அப்படியே எரிஞ்சுனே இருக்குது. ஆனால் என்ன செய்யலை? வெந்து போக. என்ன அது இது எப்படி இது எரியுது ஆனால் அழியாமல் இருக்குது? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். கிட்ட வந்து பார்க்குறாரு, எப்படின்னா அது இது எரியுது. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த. செருப்பெல்லாம் கட்டிட்டு வா. செருப்புக்கு கிட்ட வராது, இது பரிசுத்த. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததனால் தன் முகத்தை முடிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் யாருப்பா? பிதாக்களுடைய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே தேவனுக்கு ஒன்றும் தெரியாது, என் கஷ்டம் ஒன்றும் தெரியலன்னு நினைக்கக்கூடாது. என்ன சொல்கிறார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே. ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டோடைய பிள்ளைங்க படுகிற உபத்திரவ ஆண்கள் என்ன செய்கிறார்? பார்க்குறார். அது மாத்திரம் ஆளோட்டில் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். கேட்குறார் ஆண்டவர், நம்மை கேட்கிற நம்முடைய கூக்குரல் என்ன செய்கிறார்? கேட்கிறார். கேட்குறது மாத்திரம் இல்லை,
அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறார், பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். இந்த நாளில் எந்த சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன். அதோடு நிறுத்துறாரா? அவர்களை எகிப்தினர் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமானது கொண்டு வர சேர்க்கவும் இறங்கினார். பார்த்து கேட்டு அறிந்த தேவன் என்ன செய்கிறார்? இறங்கி வந்திருக்கிறேன். அவர்களை விடுவிக்கும்படி என்ன செய்திருக்கிறேன்? இறங்கி வந்திருக்கிற விசுவாசிக்கும். கர்த்தர் என்னை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற தேவன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். சரியா? இவன் அங்கேருந்தான் ஓடி வந்தது. பார்வோன்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் ஓடி வந்து எங்கள் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறேன். நான் உன்னை திருப்பி எங்கே செய்ய போகிறேன்? பார்வோனிடத்துக்கு. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி திருப்பி அங்கே போனால் திருப்பி போய் விருப்பப்படுவாங்களா? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்து போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம், நான் என்னங்க பண்ண முடியும்? நான் இங்கே ஆடு மேய்ச்சின்னு இருக்கு. நான் எப்படி போய் நான் என்னை காப்பாற்றுறதுக்கே தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன். நான் எங்கே இப்போ அவங்கள காப்பாற்று? என் நிலமையே இங்கே இருக்குது. நானே எங்கள் அந்தரத்தில் தூங்கின்னு இருக்கிறேன். அது கேள்விப்பட்டீங்களா? ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நான்ப்பா என்கிட்ட போய் நானே எங்கள் அந்தரத்தில் தூங்கின்னு இருக்கேன். நான் எப்படி உனக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஒன்றும் பயப்படாது, நான் கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உன் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? யார்ப்பா ஒன்று அமிச்சது அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேனுடைய சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக. அப்படின்னா என்ன? தேவன் மாறாத இருக்கிறவராக இருக்கிறேன். விசுவாசிக்கணும். இத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கீங்க. எவ்வளோ காரியங்கள் சந்தித்து இருக்கிறீங்க. எத்தனையோ வழியாக கடந்து வந்து கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடாது இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து இருக்கிறீங்க. சரியா? உதவி செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி எத்தனை பேர் இருப்போம்? பதில் கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி வந்திருப்போமா? இத்தனை காரியங்களை கடந்து வரும்படி தேவன். அப்போ அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மாறி போகல. அதான் சொல்லி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்தால் இத்தனை வருஷம் உங்களுக்கு உதவி செய்தது யார்? உங்களை விடுவித்தது யார்? நாம் நிர்மூலமாகாத இருப்பது அவருடைய கிருபையே. அவர் இறக்கங்களுக்கு முடிவு நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. இதுவரைக்கும் உதவி செய்தால் இன்றைக்கி அவர் மாறி போகவில்லை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் உன்னை அனுப்பினார் என்று விசுவாசிக்கும். அதே ஆண்டவர் இவ்வளோ நாள் உதவி செய்தால் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் என்ன செய்வார்? உதவி செய்வார். மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்க உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாங்க என்று. என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறைதோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். தலைமுறை சொல்ல ஆண்டவர் மாறலப்பா. எனக்கு உதவி செஞ்ச ஆண்டவர் உனக்கும் செய்வார். தலைமுறைக்கும் இந்த பேரை சொல்லுங்க. நீ போய் இஸ்ரவேலரின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்புடைய தேவனாக இருக்கிற உன் பிதாக்களுடைய
தேவன கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னான் என்று சொல்ல. சங்கீதம் 105 26-40. தம்முடைய தாசனாகிய மோசையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவருக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்தில் அற்புதங்களையும் செய்தார். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. அவருடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவருடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்து அவருடைய ராஜாக்களின் அறைகளிலும் அவைகளை வந்து அவர் கட்டளையிட அவருடைய எல்லா கிளிகளும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மழைகளை கல் மழையாக்கி அவருடைய தேசத்தில் ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பு. அவருடைய திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் அழித்து அவருடைய எல்லா மரங்களை முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டிக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவருடைய தேசத்தில் சகல பூண்டுகளையும் அரித்து அவருடைய நிலத்தின் கனியை தின்று போட்டு அவருடைய தேசத்தில் தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பேலனின் முதற் பேலன் யாவரையும் சங்கரித்தார். இவங்க வந்து இஸ்ரவேல் ஆண் பிள்ளையெல்லாம் சாவடிக்கணும் நாங்களே, இப்போ இவங்க மூத்த பிள்ளையெல்லாம். அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணார். அவர்கள் கோத்திரத்தில் பலவீன ஒன்றும் எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்டு போது மகிழ்ந்தார்கள். போய் சேருங்கப்பா, வேணாப்பா, போயிடுங்க. சில பேர் படும் உபத்திரமாக இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க போகும்போது சந்தோஷம் வருமா வராதா? நல்ல காலம் போனாங்கப்பா, ஏன் எல்லாம் அமைதியாயிடுறீங்க? அவர் மேகத்தை மறைவாக விரித்து இரவை வெளிச்சமாக்க அக்னியையும் தந்தார். கேட்டார்கள், காடைகளை பரப்பினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியார். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடி. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் அந்த உடன்படிக்கை தேவன் என்ன செய்கிறார்? என்னவோ கூறுகிறார். தலைமையாக அவன் கூப்பிடும்போது பதில் கொடுக்கிறார். அவன் கஷ்டப்படும் போது வந்து என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அந்த உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். அந்த உடன்படிக்கை இன்றைக்கும் மாறவில்லை. என்னைக்கு சபை 7வது குறிப்பு, த சர்ச், சபையில் இருக்கிற நமக்கு அந்த உடன்படிக்கை என்ன வருது? தொடர்ந்து வருது. அந்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்கு இன்றைக்கு உரிமை. ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நல்லா கவனிங்க. இந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நமக்கு உரிமை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் சொன்னாரோ அதை இன்றைக்கு சபையாகிய நமக்கு உரிமை. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை ஏற்படுத்து, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதி. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 22:15-18 இதுவும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக்கப்படும் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதரித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல். ஆகவே
இதுதான் ஆபிரகாம். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு யாருக்கு உரியது? சபையிலே இது நமக்கு உரியது. யாக்கோபு 2:21-23, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு என்கிற தேவ வாக்கியம். அவன் தேவனுடைய விசுவாசம் வாயில் சொல்லக்கூடாது. விசுவாசம் எதில் செய்யணும்? கிரியையில் காண்பிக்கணும். கலாத்தியர் 3:6-18-26. அப்படியே ஆபிரகாம் தேவனை அது அவனுக்கு நீதியாக ஆகையால் விசுவாச மார்க்கர்த்தர் எவர்களோ அப்படின்னா யார் இது? விசுவாச மார்க்கர்த்தர்னா யார்? இன்றைக்கு விசுவாசிக்கிற நமக்கு, இன்னைக்கு சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? நீங்கள் தாங்க. இப்போ இன்றைக்கி யாருங்க ஆபிரகாமின் சந்ததி? நீங்கள் தான், நம்ம தான். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கும் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாம் கூடிய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாக யாவரும் சாபத்துக்கு உட்படுகிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திருந்தவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆண்டவர் சிலுவையில் மறிக்கும் பொழுது நம்ம மேலே வர எல்லா சாபத்தையும் அவர் என்ன செய்கிறார்? தம் மேலே அப்படிதானே போட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபம் நம்ம தான் ஆகியிருக்கணும். அந்த சாபம் நம்ம மேலே தான். நம்ம செய்த பாவங்கள் நிமித்தம், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாதது நிமித்தம் நம்ம மேலே வர வேண்டியது அவர் என்ன நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். ஆண்டவர் தமக்கு உயிரை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்திலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. என்னெல்லாம் வாஸ்தவமோ அதெல்லாம் இப்போ நமக்கு வருகிறது. சகோதரரே, மனுஷர் முறையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதில்லும். ஒரு உடன்படிக்கைன்னு அது யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே, ஆபிரகாம் சந்ததிக்கு. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெல், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டானின நியாயப்பிரமாணத்தை அது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியக்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே
தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் என்னெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அந்த வாக்கு தத்தெல்லாம் நமக்கு இன்றைக்கு அதை விசுவாசிக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதம் எனக்குரியது. லூக்கா 1:67-77 அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பிறக்கும்பொழுது நடந்த காரியம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வார். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தார். என்ன உடன்படிக்கை, என்ன வாக்குத்தத்தம்? உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடும். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் விட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டு தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசன வாக்கினால் தாம் சொன்னபடி தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களை நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகள் என்று நம்மை ரட்சிக்கும்படி தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணை கொம்பை. ஆகவே தலைமுறையாக ஆதி முதல் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் உடன்படிக்கை என்ன, உங்கள் சத்துருக்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்களை விடுதலையாக உங்கள் பகைக்கிற யாருடைய கையிலிருந்தும் விடுதலையாக. இந்த நாட்களிலே அது விசுவாசி. இங்கே யாராவது எனக்கு சத்துருக்களே இல்லைன்னு யாருன்னா வந்திருக்குறீங்களா? என்னை பகைக்கிறவங்க யாருமே இல்லைங்க உலகத்தில் அப்படின்னு அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு யாருன்னா வந்திருக்கிறீங்களா? உலகத்தில் எனக்கு சத்ருவே கிடையாது, உலகத்தில் என்னை பகைக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு யாருன்னா வந்திருக்கிறீங்களா? பாருங்கள் என்ன ஒரு அமைதியாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கிறாங்க? ஒரு கூட்டத்தில் இப்படி தான் கேட்டாங்களாம், எனக்கு சத்துருக்களே இல்லை அப்படின்றவங்க ஏஞ்சி நில்லுங்க. நான் யாருமே ஏஞ்சி கடைசியாக வயசான ஒரு 90 வயசு தாத்தா ஏஞ்சி நிற்கிறாராம். தாத்தா என்ன ஏஞ்சி நிற்கிறீங்க? இங்கே எல்லாரும் சத்துருக்கள் இருக்குன்றாங்க, பகைக்கிற இருக்கிற நீங்கள் என்ன இவ்வளோ வருஷம் உலகத்தில் இருந்தீங்களே, உங்களுக்கு சத்துருவே கிடையாதா? யாருமே உங்களை பகைக்கல, எப்படி நீங்கள் நிற்கிறீங்க? அவர் சொன்னார், எல்லாம் இருந்தானுங்க, எல்லாம் செத்து போயிட்டானுங்க. நான் இருந்தானுங்க, சத்துருக்கள் இருந்தானுங்க, பகைக்கு இருந்த எல்லாம் செத்து போயிட்டானுங்க. இப்போ நான் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறேன். நான் மாத்திரம்தான் இப்போ உயிரோடு இருக்கிறேன். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் இது உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு செய்த உன் சத்துருக்களை கையில் உன்னை என்ன செய்வேன், உங்கள் பகைக்கு ஒரு கையிலேருந்து உன்னை விடுவிப்பேன். இந்த நாளில் எப்படிப்பட்ட சத்துருக்கள் பகைக்கு இருந்தால் இந்த வாக்குத்தத்தை உரிமைப்பார். கர்த்தர் என்னை விடுவிப்பார், என்னை பகைக்கருடைய கையில் என்னை விடுவிப்பார். இது என்னுடைய உடன்படிக்கை, இது என்னுடைய சுதந்திரம். தலைமுறை ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் நான் உரிமை பாராட்டுகிற என்னுடைய சுதந்திரம். இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கணும். தலைமுறையாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு பல தலைமுறைக்கு ஆசீர்வாதம் வேணும்? என்ஜாயிங் மல்டி ஜெனரேஷனல் ஃபேமிலி பிளெஸ்ஸிங், த கவர்னன்டல் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். பல தலைமுறைக்கு குடும்பத்தின் மீது ஆசீர்வாதம். ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆபிரகாமிலே ஆரம்பித்து அடுத்த 2ஆம் தலைமுறை ஈசாக், 3ஆம் தலைமுறை யாக்கோபு, 4ஆம் தலைமுறை யோசேப்பு, 5ஆம் தலைமுறை இப்ராஹிம், மனேசா. அதைத் தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரர், அதைத் தொடர்ந்து 7வது சபை. இன்றைக்கு நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உடன்படிக்கை நமக்கு உரியதாய் இருக்குது. ஆகவே இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கணும். தேவனோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை
இது எல்லா ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். நாளிலே அதை உரிமை பாராட்டி தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை போற்றி பாடி எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன், இன்றைக்கும் அந்த எல்லா ஆசீர்வாதங்கள் நம்முடைய சபையாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதம் நாளிலே வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது, வேற பிள்ளைகள் மீது, அவருடைய பிள்ளைகள் மீது, சந்ததியாக இந்த நாளிலேயே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீர், சந்ததியை ஆசீர்வதித்து ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்தீர், இப்படி உடன்படிக்கை நினைவு கூர்ந்தீர். பஞ்சத்திலே 100 மடங்கு அறுவடை செய்யும் ஈசாக்கை ஆசீர்வதித்து, யாக்கோபை நீர் ஆசீர்வதித்து, பிறந்த நாள் முதல் யாக்கோபை நீர் ஆதரித்தீர். எல்லா தீமைக்கு விலக்கி இப்படி தூதனை வைத்து தப்புவித்தீர். யோசேப்பை நீர் ஆசீர்வதித்தீர், கனித்தரும் செடியாக அவனுக்கு தீமை செய்த யாவரையும் மறக்கும்படி நீ செய்தீர். சிறுமைப்பட்ட அதே தேசத்திலே அவனை பலுக செய்தீர். அவனுடைய சந்ததியும் எப்பிராயீம் மனாசை ஆசீர்வதித்த தேவன், இவர்களைப் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தும்படி அந்த அளவுக்கு அவர்களை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த சந்ததியிலே வந்த இஸ்ரவேல் மக்களையும் நீர் ஆசீர்வதி, அவருடைய கூக்குரலை கேட்டீர், அவருடைய வேதனையை கண்டீர், அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்தீர். இன்றைக்கும் அந்த சந்ததியிலே வருகிற கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய எங்கள் மீதும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் உடன்படிக்கையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலே அதை உரிமை பாராட்டுகிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, பெருகவே பெருக, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னுடைய எல்லா சத்துருக்கள் கைகளும் உன்னை பகைக்கிற யாருடைய கைகளுடைய விடுவிப்பேன். இந்த நாட்களில் அந்த அத்தனை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்கு உரிமை பாராட்டுகிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே எந்த சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் எல்லா வேதனையை மாற்றுகிற தேவன், விடுவிக்கும்படி இறங்கி வந்திருக்கிற தேவன், பிள்ளைகளை ஆசிரியம், கண்ணீரெல்லாம் தொடையும், வேதனையெல்லாம் மாற்றும், ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக, ஒவ்வொருவரையும் செழிக்க செய்வீராக, குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல சுகமெல்லாம் தார். எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் தடைகளை உடைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. ஒரு குடும்பத்திலே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருப்பதாக கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா துதிகனமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.